ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நான் ஊருக்கு போக போகிறேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஊருக்குன்னா ஒடிசா இல்லை, நம்ம அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். வீட்டுக்கு வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடியே போகலான்னு தான் இருந்தோம். இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு அங்கே வந்து ஆடி மாதத்தில் வந்துட்டு நம்ம வீட்டில் அம்மனுக்கு வந்துட்டு அந்த கூழ் செஞ்சு சாமி கும்பிடுவாங்கங்க. அதுக்கு அம்மா வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னால் போக முடியலை. எப்போயுமே இந்த ஆடி மாதத்தில் வர லாஸ்ட் வெள்ளிக்கு தான் வந்துட்டு அம்மா வந்து சாமி கும்பிடுவாங்க. நான் ஊருக்கு போகிறதுனால முன்னாடியே வச்சாங்க அம்மா. 2வது வெள்ளி வந்துச்சா, அதுக்கு நீ 2வது வெள்ளியுமே போயிடுச்சுங்க. என்னால் போக முடியலாம் வந்துட்டு. சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அங்கே போயிட்டு சொல்லிட்டு வரணும் அவங்கள்ட்ட. அம்மா கிளம்புறேன். அம்மா சொன்னாங்க, சரி வா பார்த்துக்கலாம், செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டுக்கலாம், நீ கிளம்பிடுவா அப்படின்னாங்க. ஏன்னா என்னை விட்டுட்டு அம்மாவுக்கு சாமி கும்பிட மனசே இல்லைங்க. எப்பவுமே போன வருஷமும் சரி, வருஷமும் சரி, நான் வந்து என்னால் கலந்துக்க முடியலை. அந்த அக்கா 2 அக்காவுமே வரும்போதுனா அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகும். ஏன்னா நான் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ஒதுக்கப்பட்டவளாகிட்டேன். ஒரு கல்யாணம், ஒரு நல்லது கெட்டது, அந்த மாதிரி ஊரில் எது நடந்தாலும் சரி என்னால் கலந்துக்க முடியாது. அந்த டைமில் தான் எங்கள் அக்கா எல்லாருமே வருவாங்க. உமா மட்டும் இல்லையே அப்படின்ட்டு. இதனாலே வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அம்மாவுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே நினச்சாலே ரொம்ப மனசு கஷ்டமாகுது. பையன் வந்துட்டு வரலைங்க. பையனுக்கு வந்துட்டு ஏன்னா லீவ் வாங்குறாங்க ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ திடீர்னு நம்ம லீவ் போட்டால் லீவ் தரமாட்டாங்க. அதனால தான் நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வாங்க. நான் சொன்னேன், எவ்வளவோ சொன்னேன், நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு வாங்க அம்மா அப்பா கிட்ட, நீங்கள் வாங்க. ஏன்னா அவங்க நினச்சிக்கிடுவாங்க. இவங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாங்கங்க. அம்மா அப்பா கண்டிப்பாக நினச்சிடுவாங்க. சொன்னேன், வாங்க போகலாம், போயிட்டு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்துடலாம் அப்படின்னு. நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு எனக்கு லீவு ஏன்னா எப்படியுமே அங்கே வந்துட்டு நாகப்பட்டினம் போயிட்டு வர்றதுக்குமே போனால் அது ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள், ஒரு 2 நாள் தங்குற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு வாரம் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒடிசாவுக்கு வேறு வந்துட்டு லீவ் ஒரு 10 நாள் லீவு கட்டிருக்காங்க. அது அந்த மாதிரி அதே லீவ் போட்டால் எச்சா லீவ் ஆகும், தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா, சொல்லிட்டு வா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னாங்க. அதனால தான் நான் மட்டும்தான் போகிறேன். எப்போவுமே நான் மட்டும் போகிறது தான். அது இப்போ தான் புதுசு. அதனால தான் நான் மட்டுமே நானும் போவோம். இன்றைக்கி நைட்டு பஸ்ஸு வந்துட்டு 9:15 இருக்குதுங்க. நாகப்பட்டினம் பஸ்ஸு. நைட்டு ட்ராவலில் தான் போகிறேன். வேலை இருக்குதுங்க எனக்கு. என்ன வேலைன்னா, நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் தாங்க பைக் கொடுத்தோம். என்னோடய பேரில் தான் பைக் எடுத்து ஸ்வைனுக்கு கொடுத்தது. அது என்னாச்சுன்னா, இப்போ பைக் வந்து நாங்கள் ஒடிசாவுக்கு கொண்டு போயிட்டோம். அந்த பைக்கை வந்து ஒடிசாவுக்கு கொண்டு போயிட்டோம். அந்த நம்பர் பிளேட் மாற்றுறேங்க. அங்கே வந்து தமிழ்நாடு தாங்க இருக்கும் நம்பர் பிளேட்டில். ஒடிசான்னு மாற்றணும். அதனால் வந்துட்டு ஏற்கனவே கேட்டு பார்த்துட்டேங்க, மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒடிசாவில் கேட்டிருக்காங்க நம்பர் பிளேட் அங்கே மாற்ற முடியுமான்ட்டு. அவங்க வந்துட்டு என்ஓசி லெட்ரு கேட்டாங்க. என்ஓசி லெட்ரு ஆல்ரெடி எனக்கு வந்திருக்கு, வீட்டில் தான் இருக்குது பைக்குக்குள்ளே என்ஓசி லெட்ரு. இந்த லெட்டருக்கு எடுத்துகிட்டு போய் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும். லெட்டரில் வந்து சைன் வாங்கிட்டு வந்து ஒடிசாவில் வந்து கொண்டு போய் கொடுத்தோம்னா, அங்கே உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு நம்பர் பிளேட் மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த ஒரு வேலை எனக்கு அது ஒரு வேலையாகுது. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை வந்துட்டு பூவாக்கு வந்துட்டு காதில் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன்னா, அதையுமே நான் கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு தான் வரணும். 2 வேலை இருக்குது. செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்றது 3 வேலை. ஆனால் அன்றைக்கி நான் எங்கே போக முடியாது. எப்படியுமோ ஒரு 3 நாள் 4 நாள் எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு இருந்தாகணும். சுவாமி வந்துட்டு புதன்கிழமையே கிளம்புறாங்க. இவ்வளோ வேலையை வச்சுட்டு நான் எப்படி நான் புதன்கிழமை கிளம்புறதுன்னு தெரியலை. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒடிசா எப்போ போகிறோம்னா, சனிக்கிழமை வந்துட்டு ஒடிசா கிளம்பிடுவோம். வெள்ளிக்கிழமை வீடு சுத்தம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம், ஏன்னா ஸ்பைன் வந்து ரிட்டன் வருவாங்க. எனக்கு கொண்டு போய் விட்டுட்டு 10 நாள் இருந்துட்டாங்க. வயல் வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் வருவாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு போக சொல்லியிருந்தேன். அந்த வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போயும் ஒரு நாள் ஆகிடும். பார்க்கலாம். நம்ம வீட்டில் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. சரி, ஓகே, சரி வாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம நைட்டு ட்ராவல் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி போகலாங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். மணி வந்து 6:40 ஆயிடுச்சு. நம்மளுமே கிளம்ப போகிறோம். நானும் சாமி கும்பிட்டுட்டேன். போகாம கிளம்பலாம். போகும்போது பூவாக்கு ட்ரெஸ் போட்டுருந்தீங்கன்னா அழுக்காக்கிடுவோம். கிளம்பி ரொம்ப நேரமாக இருக்குதுங்க. இதுக்கப்புறம் போயிடுச்சு. ஏற்குதுங்க, ரொம்ப முடியல. பூவா கிளம்பிட்டான் பாருங்க. ஹாய் சொல்லு. ஹாய். எங்கே போகிறோம் போ? எங்கே போகிறோம் போ? யார் வீட்டுக்கு போகிறோம்? யார் வீட்டுக்கு போகிறோம் போ?
ஆமாம் அங்கே நானுமே கிளம்பிட்டேன். பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். சரி போகும்போது டீ போட்டு குடிச்சிட்டு போகலான்னு தான் போகிறேன். காப்பி தூள் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு அங்கே போயிட்டு கடையிலலாம் டீ குடிக்க முடியாது. எப்போயுமே நம்ம ஈவினிங் டைம் டீ குடிப்போம். இப்போ நான் பால் போட்டு டீ குடிக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி நான் குடிச்சிட்டு போகிறேன். ஏன்னா நான் வந்துட்டு நைட்டு எதுவும் சாப்பிடலை, மதியம் சாப்பிட்டது தான். அதனால் வந்துட்டு பால் போட்டு காஃபி தூள் போட்டு குடிச்சிட்டு போகிறேன். என்ன பண்ணுறா, வாங்கிட்டு வா. பையன் தான் கழுவணும், பாவம். பையனுக்கு இன்னும் வேலை இருக்குது. 7 மணி ஆயிடுச்சுங்க. 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா கொண்டு திரி சொல்லு. சொல்லு. 1 2 சொல்லு. 1 2 சொல்லு. 1 2 10 வரை சொல்லுவான். மாற்றி மாற்றி விடுவோம். ஒழுங்கா மிக்ஸ் பண்ணி பேசுகிறான் பாருங்களேன். இங்கே வரு ஒடியா மிக்ஸ் பண்ணி பேசுகிறான். 7 மணி பொழுது நல்லா போயிடுச்சு. டீ குடிக்க முடியலைங்க. அவசரம்னு குடிச்சா குடிக்க முடியாது. சீக்கிரம் குடி, சீக்கிரம் குடி. இந்த ஒரு பேக் மட்டும்தான். இந்த பேக் தூக்கிட்டு நம்ம பூவாயம் தூக்கிட்டு போகணும். வீடு பூட்டியாச்சு, செப்பல் எடுக்க மறந்தாச்சு. மறுபடியும் திறந்து இப்போ செப்பல் எடுக்கிறோம். போ, செப்பல் போட்டுங்க, செப்பல் போடுங்க. செப்பலாம் உட்காந்து அங்கே போட முடியும். நீ போடு, செப்பல் போட்டு விடுங்க. வாங்க போகலாம். சித்தப்பா ரூமில் இருக்கிறாங்க, நம்ம கீழே நிற்கலாம். போது விட்டு நான் கீழே நிற்கிறேன். காற்று என்னடா இப்படி தள்ளுது, செம்மையாக காற்றடிக்குது. இலையால் ஆயிடுச்சு. செம்மையாக காற்றடிக்குதா? முன்னாடி உட்கார வச்சுக்க. இல்லை நீ பேக்கத்துக்கு முன்னாடி வேண்டாம், நான் பின்னாடி உட்கார வச்சுக்கிறேன். பூவா சாரல் அடிக்குது ரொம்ப. ஏடிஎம்மில் பணம் எடுக்க தான் போகிறேன். ஏடிஎம்லாம் பணம் எடுத்து ரொம்ப நாளாகுதுங்க. ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுனால ஏடிஎம் பக்கமே நம்ம போகிறது கிடையாது. பணம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸ்வைன் வந்துட்டு எது வரை வருவாங்கன்னா, ஈரோடு வரை வரமாட்டாங்க, பெருந்துறை வரையிலும் தான் வருவாங்க. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள், இங்கேருந்து பெருந்துறை போகிறதுக்கு பஸ்ஸு போகுங்க. ஆனால் எங்கேயுமே வந்துட்டு என்னை வந்து கொண்டு வந்து விடலை. எப்போயுமே இங்கே தான் கொண்டு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் இதுக்கப்புறம் பெருந்துறை விட்டு அதுக்கப்புறம் ஈரோடு போவேன். ஆனால் இவங்க வந்துட்டு பெருந்துறை வரையும் கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இன்றைக்கி வந்து லீவ் போட்டாங்க ஸ்வைன் எனக்காக. இன்றைக்கி லீவு ஸ்வைனு. பெருந்துறை வந்துட்டோம். இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு இங்கே இருக்கிறது. இது பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ போகிறது நம்ம வந்துட்டு புது பஸ் ஸ்டாண்டு. ஈரோடு பஸ்ஸு இங்கே அதிகமாக இருக்கும். எப்படின்னா இங்கே கோயம்புத்தூர் ரோடு, திருப்பூர் ரோடு, அவினாசி ரோடு, பழனி ரோடு எல்லாமே இது தாங்க. அதனால் பெருந்துறைப்பு வந்து தான் எல்லா பஸ்ஸும் போகும் ஈரோடு. அதனால் பஸ்ஸு நிறையா இருக்கும் ஈரோட்டுக்கு. இங்கே ஒரு பஸ் இருக்குது வரும். நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நீ வந்துட்டு இங்கே கொண்டு விட்டு வராது, உள்ளே கொண்டுட்டு போன இல்லை. ஆமாம், நாங்களுமே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம்.
நானும் பூவும் ஈரோடு பஸ் வந்துச்சுங்க, ஏறிட்டாங்க. ஸ்வயனை மட்டும் விட்டுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்வயனுக்கு கஷ்டமாக இருந்தானே எனக்கு தெரியலை. நாங்கள் 2 பேரும் தனியாக போகிறது அது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இதே மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா, தனியாக நம்ம விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு எனக்கு அதுதான் தோணுது. நினைப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஸ்வயனு என் கூட வந்தால் இதுக்கப்புறம் வரலையே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சீட்டுமே இருந்துச்சுங்க. நம்ம இதுக்கும் பெருந்துறைக்கும் ஈரோட்டுக்கும் எவ்வளோ தூரம்னா எப்படியுமே ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. இதாங்க பாருங்கள், முருகன் செந்தல் கோயிலுங்க. பூவாவை சாமி கும்பிட்டுக்கன்னா சாமி கும்பிட்டுட்ருக்கான் பாருங்கள். இது முருகன் கோயிலுங்க, சூப்பராக இருக்குங்க உள்ளே போனால். நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு டைம் வந்திருக்கேன், இன்னொரு டைம் போகணுன்னு ரொம்ப ஆசை. பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இங்கே திரும்ப வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த திண்டல் கையோடு கை வச்சு கை வைக்கக்கூடாது, வெளியில் கை கட்டாயிடும். பூவா தூங்கவே இல்லைங்க. எப்போவும் பஸ்ஸில் உட்காந்துட்டா தூங்கிடுவான். இப்போ தூங்கவே இல்லைங்க. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. அந்த லைட்டு, அந்த நிறைய வண்டி வாகனம்லாம் போகுதா, அதெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு தூக்கமே போயிடுச்சு போல். என்கிட்ட காமிச்சிட்டு பேசிக்கிட்டே வந்தாங்க தொண. நம்மளுமே வந்துட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டு பக்கமாக வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த மேம்பாலம் இருக்குங்க. இந்த மேம்பாலம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. டாக்டர் ஜெயலலிதா அம்மா மேம்பாலம்னு போட்டிருக்கு பாருங்க. அவங்க பீரியடில் இது கட்டுனதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. நான் வந்துட்டு இந்த ஈரோடு போகும்போது இந்த மேம்பாலத்தை பார்த்துட்டு போவேன். நாங்களுமே பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கிட்டு இன்னொரு பஸ்ஸில் ஏறிட்டாங்க. இந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம ஊர் நாகப்பட்டினம் பஸ் இருக்காது, சோலார் பஸ் ஸ்டாண்டு போகணுங்க. எங்கள் ஊர் திருச்சி, கரூர், தஞ்சாவூர், கும்பகோணம் சைட்லலாம் சோலார் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தாங்க பஸ் இருக்கும். அது தனியாக புது பஸ் ஸ்டாண்டுங்க. ஈரோட்டில் புது பஸ் ஸ்டாண்டு இப்போ கட்டியிருக்காங்களாம், அதனால் பிரிச்சுட்டாங்க. இங்கே அதனால் நம்ம பஸ் ஏற முடியாது. இந்த பஸ்ஸு போகுங்க, சோலார் 1-2 பஸ்ஸு சோலார் போகுங்க. அதில் தான் நம்ம ஏறி போகணும். நம்மளுமே ஏறிட்டோம். பஸ்ஸுமே போயிட்டு தான் இருக்குது. நம்மளுமே சோலார் பஸ் ஸ்டாண்டு பக்கமாக வந்துட்டோங்க. ஈரோடு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் சோலார் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் உள்ள தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் வரும்போது ஒரு 1/2 hour ஆகிட்டுங்க கரெக்டாக. பஸ்ஸு ஸ்லோவாக என்னென்னு எனக்கு தெரியலை. போ, ஓடாது. போ, ஏன் போ ஓடுற? சரி. இதோ அந்த நிற்கிது பாருங்கள், நாகப்பட்டினம் பஸ், எல்லோ கலர் பஸ்ஸு. இது தாங்க. கூட்டமாக இருக்குமான்னு தெரியல. சீட்டு கம்ஃபர்டபுளாக எனக்கு இருக்கணுங்க உட்கார்றதுக்கு. விண்டோ சீட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜன்னல் சீட்டு கிடைக்கலங்க. சென்ட்ரலில் தாங்க உட்காந்துருக்கேன். எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு உண்மையில் நான் எப்படி போகிறதில்ல, ரொம்ப வேர்க்குதுங்க. காற்று வருமானு தெரியல. அப்புறம் இந்த சிப்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்கினேங்க. பூவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நைட்டு வந்து நான் எதுவுமே சாப்பிடலை. தண்ணி பாட்டில் மட்டும் ஸ்வயன் வாங்கி கொடுத்தாங்க. வீட்டில் இருந்த பிஸ்கட்டு முறுக்கெல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஸ்வயன் சாப்பிட மாட்டாங்க.
வேறு ஸ்நாக்ஸ் நான் எதுவுமே வாங்கலை. நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம், தூங்கிடுவோங்க. பகலில் ட்ராவல் பண்ண எதாவது சாப்பிட்டு போகலாம். பூவாவுக்கு மட்டும் நான் வந்துட்டு சுண்ணா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். பூவாவுமே சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டு தூங்க வச்சுட்டேங்க. இப்போ தாங்க தூங்குறான். இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு எங்கூட விளையாண்டுட்டு ஒரே சவுண்டு தாங்க. பஸ்ஸில் ஏதாவது பார்த்துட்டான்னா கத்தி கூப்பிட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. எல்லோரும் வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சு. நான் தூங்குறதா ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி. ஏன்னா ஒரு சீட்டில் நானும் பூவாவும் மடியில் வச்சுட்டு பூவா வேற இறங்கி வலிக்கிட்டு வந்தான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸு நின்றுட்டுருக்குங்க. நானும் தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தேன். என்னன்னு பார்த்தாக்க ட்ரெயின் வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ட்ரெயின் ரொம்ப நேரமாக வரலங்க. ட்ரெயின் பூவா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி ட்ரெயின் வருது வேடிக்கை பார்க்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் எழுப்பி விட்டேங்க. அவன் என்னென்னா திருன்னு முழிக்கிறாங்க. ட்ரெயின் போகிறத விட பார்க்க தெரியலை, எங்கேயோ சவுண்டு கேட்குதுன்னு சுற்றி பார்க்குறான் பூவா. ஆனால் ட்ரெயின் செல்லில் எல்லாம் பார்த்தேன்னா என்கிட்ட காமிச்சிடுவோம், அம்மா ட்ரெயின்னு சொல்லிட்டு. சரி நேரில் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா அவன் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறான். திருச்சி பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சுங்க. சரி நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க வந்துட்டு திருச்சியில் இறங்குவாங்கன்னு பார்த்தா அவங்க என்னன்னா தஞ்சாவூரில் தான் இறங்குவாங்க போல். சீட்டு இருக்காது ஃப்ரீயாக. சரி பூவாவே தூங்கிட்டு தான் இருந்தான். எனக்குமே செம்ம தூக்கமாக இருந்ததுங்க. பஸ் ஒரு 2 நிமிஷம் நின்னாலுமே போதுங்க, வேர்க்க ஆரம்பிச்சிருதுங்க. காற்றே வர மாட்டேங்குது. பகலில் ட்ராவல் பண்ணி தான் நான் செத்தேன் உண்மையில் சொல்லப்போனால். நல்ல வேளை நைட்டில் ட்ராவல் பண்ணது. பூவாவுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டிடுமான்னு நினச்சேன். அப்படி வேர்க்குதுங்க. பூவா ஜன்னலாரமாக உட்கார வச்சுட்டேன். சரி காற்று வரட்டும் அப்படின்ட்டு அவங்க தஞ்சாவூரில் இறங்கிட்டாங்கங்க. அதனால் நாங்களுமே விண்டோ ஓரமாக போயிட்டோம். சொல்லு. நாங்களுமே நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு வந்து எங்கள் ஊர் வேதாரண்யம் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். நாங்கள் 5:30 மணிக்கெலாம் நாகப்பட்டினம் வந்துட்டோம். ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணிவிட்டு பூவாக்குமே வாயை தடைச்சி விட்டு அவன் சிப்ஸு கேட்டான், அவனுக்கு எடுத்து கொடுத்தேன். பாருங்கள் இந்தளவுக்கு இருட்டாக தான் இருக்குது. 6 மணிக்கு தான் பஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பூவாவுக்கு நைட்டு பஸ்ஸில் அந்தளவுக்கு தூக்கம் இல்லை. இருந்தாலுமே சரி இங்கே வந்து தூங்குவோம் போல் அப்படின்னு பார்த்தா இந்த பஸ்ஸில் வந்து தூங்கலைங்க. நல்லாவே பொழுது விடிஞ்சிருச்சு. அவன் என்னடான்னா வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் தூங்கலான்னு பார்த்தா இவனை முழிக்க வச்சுட்டு நம்ம தூங்கினா பயமாக இருக்குது. அதுக்கு தான் எனக்குமே தூக்கம் செம்மையாக வருது. அவன் கையை மட்டும் கையில் இருக்க பிடிச்சிக்கிட்டு லைட்டாக கண்ணை மூடினாலும் இவன் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அம்மான்னு எழுப்பி விட்டுடுறான். அதனால் தூங்குறது கொஞ்சம் பயமாக இருக்குது. இவனை உட்கார வச்சுட்டு கீழே விழுந்துருவான் தான். ஏன்னா பஸ் மூவ் ஆகும்போது சடன் பிரேக் ஏதாவது போட்டாங்கன்னா கீழே விழுந்துருவான். அதுக்கு தான் பயம். நம்ம இன்னும் இறங்குறதுக்கு 2 ஸ்டாப் தாங்க இருக்குது. தம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. நான் பஸ் ஸ்டாப்பில் அழைச்சிட்டு போகிறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க ஒரு ஸ்டாப்பை முன்னாடியே சொல்லு கரெக்டாக இருக்கும் வர்றதுக்குன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு 3 ஸ்டாப்பு முன்னாடியே சொல்லி வெயிட் பண்ண விட்டுட்ருக்கேன். இன்னும் பஸ்ஸு போகலை. என்ன இன்னும் நீ வரலையா, என்ன பஸ்ஸு காணுமே அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் கோயில் இருக்குங்க, காளியம்மன் கோயில்.
எங்கள் ஊர் கோயிலுங்க. இது வந்து ஆடி மாதத்துல திருவிழா நடக்குங்க. கடைசியாக வர்ற வெள்ளியில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எதையுமே நமக்கு வந்துட்டு கொடுத்து வைக்கல. சரி, ஓகே. நானுமே வீட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 3 மணி ஆக போகுதுங்க. தூங்கி எழுந்திரிச்சுதாங்க நான் வீடியோவாக ஷூட் பண்ணுறேன். நான் வரும்போது நான் வீடியோ எடுக்கலை. நானுமே வீட்டுக்கு வந்துட்டேன். பூவா வந்துட்டு வந்த உடனே யாருக்கிட்டையுமே போகலைங்க. என்னன்னு தெரியல, பயப்படுறானா என்னன்னு தெரியல. அவன் நாளைக்கு தான் நல்லா பழகுவான், நாளைக்கெல்லாம் ஃப்ரீ ஆகிடுவான். இப்போ தூங்கிட்டு தான் இருக்கிறான். அவனுக்குமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப டயர்டாக நல்லா தூங்கிட்டேங்க. தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தாங்க எழுந்திரிச்சேன். காலையிலே நானும் சாப்பிடலைங்க. பூவாவுக்கு மட்டும் தயிர் சாதம் வந்துட்டு கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு அதில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டேன். அந்த மயக்கத்தில் சாப்பிட முடியல என்னால், அந்த பஸ் மயக்கத்தில். சரி, ஓகே, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.